பிசி கோச்சிக்கூடாது. இல்லை ஒரு ஜோக் ஒன்று அடிச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிகிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. பிசி திடீர்னு கட் அப்படின்னு இருக்காப்புல. என்னடா ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சது, அப்படி அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா. இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவேன், நான் பேசும்போது கேலண்டர் காட்டுவாங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா எல்லாரும் பார்க்குறேன், யார் ஹாசினியா இல்லை பார்த்து பண்ணாங்க. யாரும் நோட்ஸ் விட்டு போயிட்டாங்க. கோபி சார் நோட்ஸ் எப்போ கடைசியில் கூப்பிடுவாங்க என்ன பேசுறதுக்கு. இப்போ முதல்ல கூப்பிட்டாங்க, என்ன ப்ராப்ளம் தெரியாமல் பட் மேலே ஏற்றி விட்டீங்க. இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரொம்ப நீட்டான ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். நான் எதிர்பார்க்கல. முதல்ல கூப்பிடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு கோர்ட்டூன் ட்ராமா, கோபி எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போனேன். நான் கோபிக்காக போனேன், இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே. இவ்வளோ பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். இட் வாஸ் டெஃபினெட்லி வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். ரொம்ப நீட்டாக இருந்தது, இஸ்திரி போட்ட மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த சார்ல்ஸ் லாப்டன் படம் வந்து என்ன விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன், அதான் நான் கடைசியாக பார்த்து கோர்ட் ரூம் ட்ராமா. அவ்வளோ அலர்ஜி எனக்கு, கோர்ட் ரூம் ட்ராமான்னு பிடிக்காது. உட்காந்து ஆச்சு முட்டை போட போகிறாங்க, இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி. அப்போது ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமா, கோர்ட் ரூம் படம் ஓடி இருக்கு இப்போ, சூப்பர் ஹிட் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அனத்தமா தட் யூ ஆர் ஏபிள் டு கிவ் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட், யூ ஆர் ஏபிள் டு ஹோல்ட் த ஃப்ரேம். அந்த ஃபேஸஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபேஸஸும் இந்த மூஞ்சி பார்த்தீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக புல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக்காவ்ஸ் கன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். தியேட்டரில் நம்ம நடிக்கும்போது, ஒரு தியேட்டரில் ஒரு ப்ளே போடுறோம்னா அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கப்போர்டில் ஒரு கன்று நீங்கள் வச்சிடுற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே எப்போயாவது முடியறதுக்கு அந்த கன்று ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது வைக்காது. எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது, இட்ஸ் ரிடன்டன்ட். ஸோ அதனால் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்கும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டைலாக் படத்தில் சொன்னாலும் எந்த ஷாட் இருந்தாலும் டைரெக்டாக அது பிளாட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர், கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் இன் யூஆர் நாட் ஹியர் இன் டவுன். அந்த ஸ்லிக்னஸ் இருக்கு பாருங்க செக்காவ்ஸ். எது தேவையோ அது மட்டும் தான் நம்ம எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல். எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதான் சொன்னேன், லெனின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல அவர் தானே. இல்லை எல்லா படமே அவர் டைரக்ட் பண்ண, அவர் எடிட் பண்ணதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான். 5 படம் எடுப்பாங்க, அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவாருன்னு. அது மாதிரி நம்ம 5 படம் எடுத்து வச்சு ஒரு படம் ஆகுறதை விட நீங்கள் என்ன வேணுமோ அது ஒன்று எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இல்லையா, ஹேட்ஸ் போடுவீங்களே நீங்கள் பார்த்தா, போட வேண்டிய கட்டத்தில். அது வந்து தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம என்ன வேணுமோ அது ஒன்று எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பு. அப்புறம் யூ டிடன்ட் கோ ஃபார் எடுத்து கொடுக்குறீங்க, பேர் எடுத்து கொடுத்தாங்க ஹீரோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம். ஸ்வேன் நிக்விஸ்ட் கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி கோச்சிக்கூடாது. இல்லை ரொம்ப கோச்சிக்கு வரல. ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார், அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மன், அது வந்து பியூர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும், வானம்லாம் மூடி இருக்கு. அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்போவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பேர். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயிண்டில் வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சில் பாதிப்படும் பாதிப்படாது. அப்போ ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார், எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்னு. எனக்கு வெள்ளை தவிர வேறு பார்த்தா அதில் 17 ஷேடை பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் 170 ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னு. ஒரு ஜோக் ஒன்று அடிச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிகிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு வாட்டி நான் மேடையில் மலேசியாவில் நான் இந்த ISFA அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது, பிசி கேமரா. நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ராவுக்கு தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டுருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் அப்படின்றாப்புல. என்னடா ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சது, அப்படி அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா. இது சொன்னா கோவம் வராது.
அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும்னா நோ தி கேலிப்ரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதில் நேச்சுரல் லைட்டில் இந்த படம் எடுத்திருக்கேன். அது சொல்ல வந்தேன் நான். இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது, வெறும் டார்ச்சர் பண்ணுங்க தெரியும். அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அவருக்கு. பிகாஸ் ஹி இஸ் யூஸ் டு சோ மச் லைட்ஸ், பட் இஸ் புல் இட் ஆஃப் சோ வெல். ஏன்னா அந்த கை தேர்ந்த அந்த இஸ் அ வெட்டரன் நோ பை நோ அண்ட் இஸ் டன் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி வெல். ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன, அந்த ஃபேஸஸை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலைட்டு க்ளோஸ் பண்ணாலும், சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மைண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் வந்து ஹீரோ பிரகாஷ் மோகன் தாஸ், அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. படத்தில் இங்கோ பார்த்தா மாதிரி இருக்கேன் படம் பார்த்தா ஆக்சுவலாக இவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃப்ரெண்ட்டாக சொதப்ப போகிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்க விடாதுக்கா என்ன பண்ணுறாரு, சட்டையை கட்டிட்டாரு சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பி சின்னப்பாக்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடி காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பி சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம கவுக்க போகிறாங்க இருந்தாலும் பார்த்தா போப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலி சாரி நோ புல் திஸ் ஆஃப். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு பி a good actor. I never expected this film to be a good film. இது எல்லாமே டர்ன் ட்விஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஃபில்மே நிறைய நடந்தது இந்த படத்தில். அது ஹாசினி மாதிரி கிடையாது. ஹாசினி இஸ் த மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு ஷார்ட் பார்த்தேன், ஏதோ ராகுவா லாரன்ஸ் படத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஹாசினி ஒரு 2 நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஷி கிவ்ஸ். பியோர் ஹியூமர். இட்ஸ் ஷாக் டேட்டியோட பெட்டர் ஹியூமர். ஷி புல் இட் ஆஃப் வித்தவுட் எனி டயலாக். அப்புறம் ராமானுஜம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லியை பார்த்ததே இல்லை. இந்த டைமென்ஷன்லாம் ஒரு சின்னதாக ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்களே, இவங்க யூஸே பண்ணலையே அது ஹாசினியை. யூ கேன் யூஸ் ஒன்லி 10%, 20% in your whole life. There is a Meryl Streep hiding in you. You know, there is a Ingrid Bergman hiding in you. உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு டான்சிங் இந்த ஷூ பாக்ஸ் பண்ணுவாங்க, அது கொடுத்தா போகிறோம். ஷீ யூஸ் இட் அஸ் அ ஃப்ளோர். இங்கிரிட் பர்க்மன் அப்படி தான் மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஷி வாஸ் கிவன் ஜஸ்ட் ஒரு 2 scenes ஷி காட் அன் ஆஸ்கர் ஃபார் இட். எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஊரில் லக்ஷ்மி மாதிரி. ஹாசினி, யூ நோ ஒன், ஐ தேங்க் த கேமரா விச் ரெஃப்யூஸ்ட் யூ பிஹைண்ட் இட். பிகாஸ் த கேமரா வாண்டட் ஹர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ அவங்க பாருங்கள், ஹாசினி பாருங்கள், அது வெட்டர் அப்படி தெரியும். லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். ஸ்ருதி ஹரியன் ஆக்டிவிஸ்ட் பார்க்கும்போதே பயம் எனக்கு. ஏதாவது நல்லா இருக்குமா படம் பார்க்கலாமா, நீ சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா சொல்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்தோன்னா ஐயோ மை காட், ஷீ இஸ் அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டு புல் இட் ஆஃப். இன்னைக்கு ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சுட்டாங்க, நீ பண்ணியே ஆகணும். வேற டூல்ஸே கிடையாது. டேரக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது ஸ்கிரிப்டில் இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் மூஞ்சியில் மகளே ஒன்று சமத்துன்னு சொல்லி மூஞ்சியை வச்சுட்டீங்க க்ளோஸ்அப்பில். ஆல் டிட் இட் ஸோ வெல். சைடு கேரக்டர் ஒருத்தர் வராரு, வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்றாரு, குக்கு மாதிரி ஒருத்தர் வராரு. தி ஆல் டிட் இட் ஸோ வெல். 2 பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கெல்லாம் டிலைட் டு வாட்ச். அதுக்கு ஈக்குவலாக வரு வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இதுக்கே எனக்கு நாக்கு இருக்குதுண்ணா. எனக்கு மொத்தத்தை அப்படி இருக்குங்க, கனிமொழிக்கே அப்படி தான் இருந்தது நாட்டியில் பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னார், சார் மலையாளிஸ்லாம் பாருங்கள் சார், அவன் ஃப்ரான்ஸில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், ஜெர்மனியில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், இட்டலி போனால் மலையாளம் இல்லை சார், ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுகிறான், ஃப்ரான்ஸ் உங்கள் காதில் மலையாளம் மாதிரி விழுதுங்க. அவங்க எங்கே போனாலும் யூ கேன் டேக் த ஆக்சென்ட் அவுட் ஆஃப் கேரளைட். அப்படிங்கிறப்ப வரும் வந்து யூ சி த வே ஷி ஸ்போக். சத்யஜித் ராய்க்கு ஒரு ஆக்சென்ட் ஒன்று உண்டு. நான் வந்து என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கு, என்னோட இன்ஸ்டியூட் ஃபிலிமுக்கு சத்யஜித் ராய் தான் மியூசிக்கு. அவர் தன்னை தவிர வேறு இன்னொருத்தருக்கு மியூசிக் போட்டது என்னோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டு தான். என்ன இவ்வளோ கொழுப்பெடுத்து ஒருத்தன் மியூசிக் போட்டுன்றானே, ஒன்று லூஸாக இருக்கணும் இல்லை ஜீனிஸாக இருக்கணும், அந்த சந்தேகத்தில் போட்டு விட்டு வெளில வந்துட்டார் அவர். அப்போ அவரோட ஆக்சென்ட் பார்த்தீங்கன்னா, ஐ saw your film, my son, but that's because I went through a heart bypass surgery. I can't do music as such, but if you are that much interested in my music, in Iraq Raza Deshe, the songs of which you sang so well, I don't mind using it. You can use my name and give a letter from your principal, and it's okay. I'm all the best. It's a nice film. இங்கே ஆக்சென்ட் பாருங்களேன், பிரிட்டிஷா லோக்கலா தெரியாது. ஸோ அந்த ராவில் உட்கார மாட்டார்.
ஐ அரவுண்ட் அட் இட் சொல்லுவேன், அரவுண்ட் அட் இட் உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வருவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு ஷீ புட் இட் அப் வித்வுட் ஈவன் தட் பிரிட்டிஷ் பேஸ் வாய்ஸ் இல்லாமல் அதுவும் இல்லை, தமிழ் பேசுகிற மாதிரி பேசுகிறான், இங்கிலீஷ் தான் பேசுகிறான். அந்த லாகம் வந்து இல்லை, அந்த அன்நேச்சுரலாக இல்லாமல் அந்த ஒரு ஹாஃப் டோன், அந்த ஒரு ஃபால்ஸ் டோனே இல்லாமல் நீங்கள் நடித்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, புல் இட் ஆஃப் சோவில். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்மளுடைய வித்யுலேகா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் இன்டு ஹாலிவுட் நவ். இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர், ஒரு ஃபால்ஸ் நோட் எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருஷ்ணா ஃபார் தட், யூ புல் இட் ஆஃப் சோ வெல். And Gopi Krishna, graduated as a producer, which you should have done at least 40 years back. ஸோ கேஸ்டிங்க்கு யாராவது போனீங்கன்னா கோபி கிருஷ்ணாவுக்கு போயிடுங்க. நான் ஃபைனல் படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் சொன்ன நடிகனாக இருந்தால் என்னடா பண்ணால் மியூசிக் டேரக்டர் ஆடி பேசாமல் அப்படின்னு. மியூசிக் டேரக்டர் ஈஸி ஆட்டோமேட்டிக்காக நடிகர் ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது. நல்லா நடிக்கிறானோ இல்லையோ, ஆனால் நடிகர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி அந்த ரெண்டு பக்கமும் டிராஃபிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும் ஒன்று இருக்குது கோடம்பாக்கத்தில். நான் 4 பக்கம், ஏன்னா சினிமாவே ஜாமாக இருக்குது கோடம்பாக்கத்தில். அண்டு வி ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடனரி பாருங்க, பார்த்திபன் பாருங்க, நீ புதுமையாக நீ ட்ரை பண்ண உன்னை எவ்வளோ தான் சோதனை கொடுப்பான் உங்களுக்கு கொடுப்பான்னு. அவர் நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ஐ நோ ஹிம் as மூர்த்தி பிஃபோர் he became பார்த்திபன், when he was பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட். ஏய் நீங்கள் விக்குக்கு வீணாக கிடப்பேன் சார், நான் உங்களை தான் அப்போ நீ இல்லை. அப்போ வந்து மூர்த்தியாக தெரியும், போஸ்ட்மேனாக நடிப்பார் தாவணி கனவுகளில். எங்கள் அப்பா ஒரு படத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பார். பாக்யராஜ் நல்ல ஃப்ரெண்ட் அவர், அதனால தான் நடிக்க வச்சார். இப்போ பார்த்தேன், தென் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கவிதை பாடங்களில் ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தார், அப்புறம் பார்த்தாரு 4 பேரில் ஒருத்தெல்லாம் சரிப்படாதுன்னு கேண்டிட்டார். யூ மேட் எ வெரி வைஸ் டிசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைத்து கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து இவர் he had set his own goal, set his own flag, set his own path. Hats off to you பார்த்திபன். இவ்வளோ சோதனைக்கு வந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் என்று சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களுடையது. ஸோ வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தேன்னா சித்ரானா வரலாறு நடமாடும் வரலாறு சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அவர். நான் குழந்தையா இருக்கிறதையும் பார்த்துருக்காரு. எனக்கு வயசாச்சு, அவர் அப்படியே இருக்காரு. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஐம் சீயிங் ஆஃப்டர் லாங் டைம். இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு, கேமரா லென்ஸ் முன்னாடி மறைக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயும் பார்த்துருக்கேன், இல்லாத போது தான் இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் என்ன மிச்சம்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுகிறேன். நான் சொல்லுவேன், நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவேன், நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம்.